பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை முதல் 14 பாசுரத்திலே தாம் அனுபவித்தும் பிறர்க்கு உபதேசித்தும் அருளிச் செய்த தொண்டடிப்புடியாழ்வார் மேலே சில பல பாசுரங்களாலே அந்த எம்பெருமானுடைய அழகிலே தாம் ஈடுபட்டபடியே பேசுகிறார். அதிலே கீழே 21வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானை மனத்தினால் நினைக்கலாமே என்று அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த அணியினார் செம்பொனாய அறுவரை அணைய கோயில் மணியனார், அந்த மணியனார் கிடந்த வாற்றை என்னால் அவன் சயனித்திருக்கிற அழகை மனத்தாலும் நினைக்க முடியாது என்று தெரிவித்தார். மனத்தால் நினைக்க முடியாது என்றால் மனத்தினுடைய தொடர்பே இல்லாமல் வாயால் பேசிவிட்டு போகலாமே என்று கேட்டார்கள் போலும். உடனே ஆழ்வார், மனத்தாலேயே நினைக்க முடியாது என்றால் வாயால் பேசவும் முடியுமோ? மனம் நினைப்பதைத்தான் வாய் பேசுகின்றது. மனப்பூர்வக வாகுத்தரக என்று வேதமும் சொல்லுகிறதா. ஆகையினாலே மனத்தால் நினைக்க முடியாதவனை வாயால் எப்படி பேச முடியும்? அவனை பேசவே முடியாது என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பேசித்தே பேசலல்லால் பெருமையொன்னுணரலாகாது ஆகத்தார் தங்கட்கல்லால் அரியலாவானமல்லன் மாதத்தார் மனத்துடானை வணங்கினாம் இருப்பதல்லால் வேதத்தானாவதுண்டோ வேதனெஞ்சே நீ சொல்லாய். பெருமை உணரலாகாது. எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து விட முடியாது. பின் எத்தனையோ பேர் பேசி இருக்கிறார்களே, வேதம் கூட எம்பெருமானுடைய பெருமையை பேசி இருக்கிறதே என்றால் என்ன பேசி இருக்கிறது? பேசிற்றே பேசல், பேசினதையே மறுபடியும் மறுபடியும் பேசி இருக்கிறது. இதற்கு 2 வகையாக பொருள் கொள்ளலாம். அதாவது எத்தனை மகரிஷிகள் பேசி இருக்கிறார்கள், எத்தனை பின்னாலே பெரியவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே முன்னோர்கள் பேசினதைத்தான் அவர்கள் பேசுகிறார்களே தவிர புதிதாக அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள்? ஏற்கனவே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுகிறார்கள். வேதம் சொன்னதை ரிஷிகள் சொல்லுகிறார்கள், ரிஷிகள் சொன்னதை பின்னோர் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொன்னதை இன்னும் பின்னாலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னதையே சொல்லுகிறார்களே தவிர யாராலும் எம்பெருமானை பேசி முடிக்க முடியாது. அது மட்டுமல்ல, அப்படி பேசுபவர்களும் என்ன பேசுகிறார்கள் என்றால் எம்பெருமானை பேச முடியாது பேச முடியாது பேச முடியாது என்று அதைத்தான் பேசுகிறார்கள். ஆஹா, பேச முடியாது என்று பேசிற்று அதைத்தான் பேச முடியுமே தவிர வேறொன்றில்லை என்கிறார். வேதம் கூட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களின் பெருமையை பேச அது தொடங்கி கடைசியில் தேயே சதம் என்று 100 மடங்காக பேசினதையே பேசிக்கொண்டு சென்று கடைசியில பேச முடியாது என்றுதான் திரும்பி விட்டது. ஆயினாலே பேசிற்றே பேசலல்லால் பெருமை உணரலாகாது, பெருமை ஒன்று உணரலாகாது என்றார். அந்த எம்பெருமான் அப்பொழுது ஒருவராலும் அறிய முடியாதவனோ என்று கேட்டால் ஆசி அற்றாறு தங்கட்கு அல்லால் அறியல் ஆவானுமல்லன். ஆசி என்னால் குற்றம், ஒரு தோஷம். அது இல்லாதவர்களுக்குத்தான் எம்பெருமானை அறிய முடியும். ஆசி இருப்பவர்களுக்கு எம்பெருமானை அறிய முடியாது என்றார். இந்த இடத்திலே தோஷம் என்றால் எது தோஷம் என்றால் அந்த எம்பெருமானை அவனுடைய அருளாலே தான் பெற வேண்டும் என்பதை அறியாமல் அந்த எம்பெருமானை பெறுவதற்கு என்னாலான முயற்சிகளை நான் செய்கிறேன் என்று வேறு உபாயங்களை இவன் அனுஷ்டித்தானால் அதுதான் ஆசி. அதாவது எம்பெருமானை தவிர மற்ற வழிகளை பற்றுதல், அது ஒரு குற்றம். அந்த குற்றத்தை ஆசி என்கிற சொல்லாலே சொல்லுகிறார். ஆஹா, எம்பெருமானே உன்னுடைய அருளாலே நீயே உன்னை எனக்கு காட்டித்தர வேண்டும்,
என்று கேட்டால் ஒழிய அவனை அறிய முடியாதல்லவா. அதைத்தான் இங்கே ஆசியற்றாறு தங்கட்கு அல்லால் அறியல் ஆவானுமல்லன், அப்படிப்பட்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவனை அறிய முடியாது என்றார். சரி, அப்போ அந்த எம்பெருமான் யாரிடத்திலே இருப்பான் என்றால் மாசற்றார் மனத்துழல்லால் அவன் இருக்க மாட்டான். மாசற்றார் மனத்துழல்லால், அந்த எம்பெருமான் மாசற்றார் மனத்துளானை, மாசி இல்லாதவர்களுடைய மனத்திலே தான் இருப்பான் என்கிறார். இப்ப கீழே தான் ஆசி என்கிற சப்தத்தாலே குற்றத்தை சொல்லிவிட்டாரே, மறுபடியும் மாசி என்கிற சப்தத்தாலே என்ன சொல்லுகிறார் என்றால் மாசி என்கிறது உபேய விஷயமான குற்றம் என்கிறார். அதாவது எம்பெருமானியே பற்றி இருப்பவர்களுக்குத்தான் எம்பெருமான் கிடைப்பான் என்று கீழே தெரிவித்தாரே, அப்படி சில பேர் எம்பெருமானியே பற்றுகிறார்களாம். ஆனால் பற்றினவர்களும் அந்த எம்பெருமானிடத்திலே அவனையே பலனாக கேட்காமல் வேறு ஏதோ சில அற்ப பயன்களை கேட்டு விடுகிறார்களாம். அந்த வேறு பயன்களை விரும்பாமல் எம்பெருமானியே எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சிலேதான் எம்பெருமான் எழுந்தொழி இருப்பானாம். அதைத்தான் மாசற்றார் மனத்துளான் என்று தெரிவித்தார். இப்படி மனத்துளானை நாம் வணங்கி இருப்பதல்லால் அவனை கைகூப்பி வணங்கலாமே தவிர அவனுடைய பெருமைகளை பேசத்தான் ஆவதுண்டோ. பேதை நெஞ்சே, பேதை நெஞ்சே என்றால் அவனை பேசலாம் என்று முயற்சி செய்கிறாயே, அவனை பேச முடியாது என்பதை நீ தெரிந்து கொள்ளவில்லையே, நீயே சொல்லு என்று பேதை நெஞ்சே நீ சொல் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்த பாசுரத்திலே அவரை பார்த்து கேட்கிறார்கள். எல்லாரும் என்ன கேட்டார்கள்? அவனை மனத்தாலும் நினைக்க முடியாது, வாயாலும் பேச முடியாது என்று சொன்னால் ஒரே வழிதான் உண்டு. என்ன வழி? அவனை மறந்துவிடும். அவனை மறந்து விட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அல்லவா என்று அவரை ஆழ்வாரை கேட்க, உடனே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? அந்த எம்பெருமானை மறக்க முடியுமோ? என்ன அழகாக சயனித்திருக்கிறான் என்று மறுபடியும் மனத்தினால் நினைக்கலாமே என்றவர் இப்பொழுது அவனை மறக்கவும் முடியாது என்கிறார். கங்கையில் புனிதமாயா காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயம் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இரவணீதன் கிடந்ததோர் கிடக்க கண்டம் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேனே. எம்பெருமான் சயனித்திருக்கிறான் எங்கே? கங்கை நீர், இந்த கங்கையில் புனிதமாய காவிரி. இந்த காவிரி ஆறு கங்கையை காட்டிலும் புனிதமானது என்கிறார். ஏனென்றால் கங்கைக்கு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் என்கிறது ஒரே ஒரு முறைதான் ஏற்பட்டதாம். அதாவது உலகத்தை அளந்த காலத்திலே எம்பெருமான் திருவடிகளை நீட்ட, அந்த நீட்டின திருவடிகளை பிரம்மா விளக்கினான், அதுதான் கங்கையாக பிரவகித்தது என்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி என்றிக்கே திருவரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் இந்த காவேரி ஆறுக்கு என்றைக்கும் உண்டாகினாலே அது கங்கையை காட்டிலும் இது புனிதமானது. அது மட்டுமல்ல, அந்த கங்கை ருத்ரனுடைய தலையிலே தங்கினபடியினாலே அதற்கு ஒரு சடை சம்பந்தம் என்கிற மயிர் சம்பந்தம், முடி சம்பந்தம் ஏற்பட்டு விட்டதாம். ஆனால் இந்த காவிரி ஆற்றுக்கு அக்குறையும் கிடையாதாம். அப்படிப்பட்ட கங்கையை காட்டிலும் புனிதமாய காவிரி, அதனுடைய நடுவு பாட்டு என்னால் அந்த நடுவு பாடு, அதாவது நட்ட நடுவிலே எம்பெருமான் சயனித்திருக்கிறான் அல்லவா, அங்கே பொங்கு நீர் பறந்து பாயும் என்று காவிரி ஆறு எம்பெருமானை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தாலே அப்படி பொங்கி பெருகி வருகிறதாம். அப்படி பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம். ஆஹா, அப்படிப்பட்ட பொழில்களாலே சூழப்பட்ட அரங்கம். அந்த அரங்கத்திலே எங்கள் மால் இறைவன். எங்கள் மால் என்னால், மால் என்கிற சப்தத்திற்கு அன்பு உடையவன் என்பது பொருள். எங்கள் மால் என்னால் எங்களிடத்திலே எப்பேற்பட்ட அன்பை உடையவன் அவன். எங்களிடத்திலே அன்பை உடையவன் என்றால் அவன் மிகவும் சாமானியன் என்று நினைக்க வேண்டாம். அவன் இறைவன், ஈசன் என்று, எல்லோருக்கும் இறைவன், எல்லாரையும் நியமிக்கக்கூடிய ஈசன் என்கிற பெருமைகள் எல்லாம் உடையவன். அப்படிப்பட்டவன் அந்த எங்கள் மால் இறைவன் ஈசன். அவன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும், கிடந்தது ஓர் கிடக்கை என்கிறார், ஒப்பற்ற கிடக்கை. இந்த சயன திருக்கோலம் இருக்கிறதே அதனுடைய அழகு, அந்த அழகுக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாதாம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் சீதையினுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருந்தான். இந்த மடியிலே படுத்துக் கொண்டிருந்த அழகை அவள் சேவித்துக் கொண்டே இருக்கிற காலத்திலே தான் காகாசுரன் வந்து அவளை துன்புறுத்தினான். ராமபிரானும் எழுந்து விட்டான். ஐயோ, அவனை எழுப்பி விட்டேனே. அந்த அழகை முழுமையாக அனுபவிக்காமல் அவனை சமயா போதிதா ஸ்ரீமான் என்று சீதா பிராட்டி அந்த கிடந்ததோர் கிடக்கையை வர்ணிக்கிறாளாம். அதுபோல இங்கே இந்த பெரிய பெருமாள் அவர் கிடந்ததோர் கிடக்கை, அவர் சயனித்திருக்கிற அழகு இருக்கிறதே
அந்த அழகை கண்டு வைத்தும் என்கிறார். அந்த எம்பெருமானை சேவிக்காமல் இருந்தால் அப்படி கேள்விப்பட்டு மறந்து விடலாம். ஆனால் கண்ணாலே நேரே அந்த எம்பெருமானை அதுவும் அவனே காட்ட கண்டு வைத்தும் கூட நான் எங்கனம் மறந்து வாழ்கேன். எப்படி நான் மறப்பேன்? மறந்தால் அப்புறம் வாழ்ச்சி என்கிறதே கிடையாது. மறக்கை என்கிறதும் அது வீழ்ச்சி என்கிறதும் ஒன்று. ஆகினாலே எங்கனம் மறந்து வாழ்கேன். ஏழையேன் ஏழையேனே. ஏழை என்கிற சொல்லுக்கு மிகவும் சபல புத்தி உள்ளவன் என்பதுதான் பொருள். அதாவது அந்த எம்பெருமானிடத்திலே மிகவும் சாப்பலம், அதாவது ஆசை, அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு மிகவும் உடையவனாகையினாலே இப்படி எம்பெருமான் மிக அழகாக சயனித்திருக்கிற அந்த அழகு, அதிலேயும் கங்கை நீர் பறந்து பாயும் அந்த கங்கையை காட்டிலும் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு என்கிறார். அந்த எம்பெருமான் சயனித்திருக்கிறான். அவனை சுற்றி இருபுறமும் காவேரி ஆறு ஓடுகிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அப்படியே அந்த எம்பெருமானுக்கு ஒரு மாலை சமர்ப்பித்தார் போலே, நீர் புஷ்பத்தாலான மாலை போலே, இங்கே தண்ணீராலான மாலை என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு மாலை, அந்த நீராலான மாலை, அதுதான் காவிரி ஆறு. அந்த காவிரி ஆற்றினுடைய நடுவிலே அவன் சயனித்திருக்கிற அழகு, இந்த கிடந்ததோர் கிடக்கை ஏறார் கோலம் திகழ கிடக்கிற அந்த சயனத்திற்கோலம், அதை கண்டும் கூட எங்கனம் மறந்து வாழ்கேன். எப்படி என்னாலே மறந்து வாழ முடியும்? நிச்சயமாக மறந்தால் வாழ்ச்சி என்பதே கிடையாது என்று அந்த எம்பெருமானுடைய, அதாவது எம்பெருமானை கீழே மனத்தால் நினைக்கலாமே என்றார், பேசத்தான் ஆவதுண்டோ என்றார். இதெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் சரி கண்ணாலே காணலாம் என்றால் பனியரும்பு உதிருமாலோ என்று கண்களிலே கண்ணீர் பெருகி அந்த எம்பெருமானை அனுபவிக்க விட்டாமல் தடுத்து விடுகிறது. இத்தனை துன்பங்கள் ஏற்படுகிறபடியினாலே அந்த எம்பெருமானை மறந்து விடலாமா என்று பார்த்தால் அவனை கண்டு வைத்தும் நான் எங்கனம் மறந்து வாழ்கேன். எப்படி நான் மறப்பேன்? என்னால் அப்படி மறக்கவே முடியாதே என்று இப்படி அந்த அனுபவங்களை எல்லாம் தெரிவித்தார். இன்னும் அந்த அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரம்